வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடேஸ் தாட், இன்றைய சிந்தனை. தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா அப்பான்னு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது மனசுக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், எதை கை நீட்டினாலும் வாங்கி தந்துடுவார். எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. ஏன், நான் ஆசைப்படுறத என் மனசுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸாக கொண்டாந்து கையில் வைப்பார் பாருங்க, அதுதாங்க அப்பா. ஆனால் அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு தன்னுடைய கையில் காலில் இருக்க முட்டு தேய்ஞ்சு உயர்த்தி நம்மளை உயர்த்தி ஆளாக்கி ரசிப்பார். நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் என்று சொல்கிற அப்பாவுக்கு நம்ம வளர்ந்து வந்து அவரு கேட்குற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், யோசிங்க. அப்பா அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட எதுவும் கேட்டுற மாட்டார். ஏன்னா அவர் தான் அப்பா. தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தான் பிள்ளைங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே கடவுள் அப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை பேர் அவருக்காண்டி வாழ்கிறோம்? ஏன் அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸ், அப்பா இல்லைன்னா தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். அப்பா இல்லைன்னா ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நினைவுகள் நம்ம மனசில் வந்து நம்ம ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே அப்பாவுக்கு மரியாதை செலுத்துங்க. அவருடைய பாசத்தை என்னென்னைக்கும் நெஞ்சில் தாங்குங்க. அப்பாவை உங்கள் கைக்குள்ளே வச்சு பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சிந்தனை பிடித்திருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.